ஹலோ, ஹாய். வெல்கம் டு த சென்ட்ரா வெல்த் ட்ரேடிங் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, பிடிசி அனலைஸ் தான். டெய்லி அனலைஸை பார்த்துருவோம். முதல்ல வந்து இப்போ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் வந்து நம்ம கீழே பைங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம சில கிரிப்டோ வந்து பை பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸாகவே வீடியோ போடலை. பிகாஸ் ஆஃப் வெப்சைட் க்ரியேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் இருந்தோம். பட் இனிமேட் வந்து நம்ம டெய்லியுமே போடுவோம். சரி, ஓகேவா, நம்ம அதை விட்டுருவோம். இப்போ வீடியோ இப்போ வந்து நம்ம இது பார்த்தீங்கன்னா 63,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. ஆனால் அங்கே மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஷார்ட் டேர்மில். இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக தெரிய மாதிரி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். பட் 1 ஹவரில் பாருங்கள். இப்போ 2 சினாரியோ இருக்குது. மோஸ்ட்லி வந்து நான் பையிங்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே பேட்டர்ன் பாருங்கள். ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அதுமாரி ட்ரெண்ட் லைன் இந்த ரெண்டுமே இது வந்து அப் சைடு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ திரும்பி 63,000 வந்து பிரேக் அவுட் கூட வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வந்து இங்கே டவுன்ஃபால் ஆகிட்டு மேலே இருந்துன்னா கண்டிப்பாக வந்து டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே, பிடிசி அனலைசஸ். பிஎன்பி பினான்ஸ் காயின் ஆல்ரெடி மூவ்மெண்ட் ஆகிடுது. நம்ம சில கிரிப்டோஸ்லாம் மூவ்மெண்ட் ஆனதுக்கடுத்து தான் நம்ம உங்களுக்கு இப்போ வீடியோ கொடுக்குறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் எத்தீரியம் ஆஸ் வெல் அஸ் சொலானா. சொலானா பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப்லி நான் எதான் எதிர்பார்க்கணும், சின்ன புல் பேக் அடிச்சு மேலே போக வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கேயே ஒரு ஸ்டே டவுன் ஹோல்ட் ஆகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். சொலானாவும் பையிங் செட்டப்பில் கரெக்டாக இருக்கலாம். டபிள்யூஎல்டி நான் நிறைய கிரிப்டோஸ் அப்படியே நம்ம ஸ்டாக் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். 1 மினிட் ரீஃப்ரெஷ் பண்ணிவிடுவோம். ஆப்ஷன் அந்தளவுக்கு இல்லை. வெயிட் a minute. பேக் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக இருக்கலாம் பையிங்க்கு. மோஸ்ட் ஆஃப்லி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ணுறவங்க ப்ரைஸ்லாம் இன்வேரியபிளி நீங்கள் கன்சிடர் பண்ணலன்னா நீங்கள் வந்து இப்போ பேக் வந்து பை பண்ணலாம். ஒரு நல்ல வாலட்டைல் இருக்குது பேக். ஓகேவா, எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போயே நீங்கள் பை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இப்போ பேக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் ஃப்ரேமுக்கு கரெக்டாக இருக்குது. பேக் நம்ம பை பண்ணலாம். இப்போ ரைட் நோ சொல்கிறேன் இந்த ப்ரைஸுக்கு. அண்ட் தென் ஜிஎம்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணலாம். ஏன்னா வந்து இது லாங்மோஸ்ட் நான் வீக்லி அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நம்ம இப்போ லேட்டர் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஓஆர்டிஐ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக வந்து ஒரு சின்ன ஹோல்டிங் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா ஓஆர்டிஐ வந்து திரும்பி அகைன் அப்சைடு போக சான்ஸ் ரொம்ப ஹையர் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓஆர்டிஐ வந்து பர்ஃபெக்டாக ஆகலாம். இப்போ கூட பை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். WAVES இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஓகே, பெட்டராக தான் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. பட் சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கீழே வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் சூப்பராக இருக்குது. பையிங் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. பை பண்ணிக்கோங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸ்டாப் லாஸ் கூட நான் டேட்டாக தரேன். பை பண்ணுங்க. ஏஎம்பி பார்த்தீங்கன்னா மூமெண்ட் போயிட்டு கீழே டவுன்ஃபால் மாதிரி வரும். இட்ஸ் ஓகே. அண்ட் தென் பெலு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டான். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். பிளர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இல்லை, ஆல்ரெடி மூவ்மெண்ட் கொடுத்தாச்சு. பிஎஸ்வி இவங்க கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. இடியூ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்டிஐலாம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ காரணமே இதுதான். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்குது ஓஆர்டிஐயில். ஸோ அதனால தான் உங்களை வந்து பை பண்ண சொல்கிறேன். ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேலா, ஆல்மோஸ்ட் கேலாவும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மேலே அப்சைடு போய்ட்டுன்னா இதை தாண்டி இதுவும் அதேமாதிரி பேட்டர்லாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியாச்சு. ஐடி வந்து நான் ரொம்ப ப்ரிடாமினன்ட்லி பார்க்கணும் இங்கே வந்து. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் போய்க்கிறோம். ஸோ வெண்ணக்கே ஒரு சின்ன ஃபுல் பேக் வரும்போது கூட நீங்கள் ஃபுல் பிளேஜாக பை பண்ணலாம். ஓகே. ஐடியில் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்னா, இந்த எலியட் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க பேட்டர்ன் திங். இந்த பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஐடியில் வந்து பர்ஃபெக்டாக அப்ரோச் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஐடியை வந்து பை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு